ஜனநாயகன் இஷ்யூ இப்ப திருப்பி அது வர ஆரம்பிச்சிருக்கு. இதை வந்து நிறைய பேர் முடிச்சு போட பாக்குறாங்க. அவர் வந்து பாத்தீங்கன்னா அவர் போறாரு கரூருக்கு அந்த சிபிஐ அட்டென்ட் பண்றாரு. ஜனநாயகனுக்கு ஒரு நாள் இருக்காரு. ஜனநாயகம் வந்து அந்த டிஸ்கஸ் பண்றாரு, வராரு. ஜனநாயகத்தை கொலையை பண்ணாரு. இவ்வளோ நாள் எந்த ஒரு சர்டிஃபிகேட்டை பத்தி பெரிய டிஸ்கஷன் இல்லை, அது பெருசா எதுவுமே பண்ணல. பட் இப்போ பண்றாங்க அப்படின்னா இப்போ இவ்வளோ நாள் வந்து பிஜேபி தான் அதை ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கு. மக்களுக்கு துரோகம் பண்ணுதுன்னா விஜய் எந்த துரோகமும் பண்ணல மக்களுக்கு. கமல்ஹாசன் பின்னாடி நம்பி வந்த லட்சக்கணக்கான மக்களுக்கு துரோகம் பண்ணி டப்புன்னு போய் எதிரி காலில் விழுந்தாச்சு. எனக்கு ராஜ்யசபா சீட்டு கூட, எனக்கு 3 எம்எல்ஏ கூட, இவ்வளோ காசு கூட 2-3 படம் எனக்கு முடிஞ்சது. ஆனால் ஜனநாயகன் படத்தை ஒரு ப்ரொபகண்டா படமா பிஜேபி கையில் எடுத்துக்கும். பட் விஜய் தனியாக நின்று, நான் தனியாக நின்று 230 நாள் இதில் விஜய் என்ற நான் போராடுறேன்னு சொன்னால் அது பாஜக அந்த ஜனநாயகம் கையில் எடுத்து ஓட்டு அனதோட போகுது. இங்கே வந்து அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் வந்து திமுக வந்து ஒரு பெரிய ஸ்விங் ஆகி எல்லா ஐடியும் கேட்க போகிறாங்க. அந்த மாதிரி அந்த ஸ்விங் இல்லை இந்த முறை. அப்போனா இந்த எலெக்ஷனில் கீ பிளேயராக இருக்கக்கூடியது விஜய் தான். கேன் பி a key player. Therefore ஜனநாயகம் கேன் பி a key. கேன் பி a key. கேம் சேஞ்சர் ஒரு டப்பா படம் வந்துச்சு சதீஷ். அது டப்பா படமா இருக்கலாம். ஆனால் ஜனநாயகம் படம் தான் நிஜமாக கேம் சேஞ்சராக இருக்க போகுது. ஜனநாயகன் இஷ்யூ இப்போ திருப்பி அது வர ஆரம்பிச்சிருக்கு. இதை வந்து நிறைய பேர் கொஞ்சம் அந்த முடிச்சு போட பார்க்குறாங்க. அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ இந்த அலையன்ஸ் பேச்சுவார்த்தை நடக்குது. டெல்லிக்கு அவர் போயிருக்காரு. அதே சமயம் 19ஆம் தேதி சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க அப்படிங்கிற ஒரு டாக் வருது. இது எல்லாத்தையும் பார்க்கும்போது அப்போ இவர் அலையன்ஸை ஒத்துக்கிறதுனால இங்கே சர்டிஃபிகேட் வரப்போகுது அப்படிங்கிற ஒரு டாக் வந்து மக்கள் மத்தியில் பரவலாக இருக்குது. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? 2 வாரம் முன்னால் வரைக்கும் டிஎம்கேனா ரவுடிங்க, அவங்கள தூக்குங்க, எப்பேற்பட்ட அவங்கள தூக்கிடுவேன் இத்திருவேன் வீராப்பா பேசின மிஸ்ஸஸ் பிரேமலதா விஜயகாந்த் அப்படியே இந்த பக்கம் வந்துட்டு திமுகவை சேர்றாங்க. அரசியல் இது சகஜம். அல்லது இது ஒரு டார்ச் சைடில் கையில் எடுத்து இது குடும்ப ஆட்சியை காட்டுவோம், என்ன செய்வோம் பாருவோம் சொல்லி டமால்னு டிவியை உடைச்சி பந்தா பண்ண கமல்ஹாசனே சருக்கு அங்கே போய் அவங்க காலில் வந்துட்டு ராஜ்யசபா வாங்கியாச்சு, 2-3 எம்எல்ஏ சீட் வாங்கிச்சு. அரசியல் அப்படி இருக்கும் பொழுது பலருடைய வாழ்வாதாரத்தை சம்மந்தப்பட்ட ஒரு படம். நம்ம ஃபில்ம் இண்டஸ்ட்ரியே காலிவுட்டே வளர்கிறதுக்கு ஒவ்வொரு ஹிட் ஆகும்போது எல்லாருக்கும் இன்கம் வருது, எல்லோரும் வளர்கிறாங்க, அது வாழ்வாதாரம் உயற்றப்படுகின்றது. ப்ளஸ் அவருக்கும் ஒரு பர்சனல் ஷார்ட் இந்தியாம் கடைசி படமாக இருக்கிற ஒரு படம் பெருசாக போகணும். அதுக்கு ஒருவேளை அவர் சமரசம் செய்தால், இப்படிப்பட்ட பயங்கரமான சமரசத்துக்கு பார்த்தோம்னா இது வந்து ஒன்றுமே இல்லையே. இது வந்து எப்படியும் எனக்கு 2 எதிரி இருக்காங்க. ஒரு எதிரி வந்து டைரக்ட் அரசியல் எதிரி, ஒரு கொள்கை எதிரியும் நானும் சேர்ந்து இந்த அரசியல் எதிரிக்கு எதிர்த்து நாங்கள் போகிறோம். அதில் வந்து எனக்கு ஒரு சில ஆதாயங்கள் வரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா மற்ற விஷயங்கள் நடக்கிற அரசியல் சமரசங்களோட அந்த அளவுக்கு பகிரங்கமாக இல்லாத ஒரு சமரசம் தான் நான் சொல்லுவேன். ஓகே, ஏன்னா இங்கே ஒரு விஷயம் இருக்குல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இவ்வளோ நாள் எந்த ஒரு சர்டிஃபிகேட்டை பற்றி பெரிய டிஸ்கஷன் இல்லை, அது பெருசாக எதுவுமே பண்ணல. பட் இப்போ பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ இவ்வளோ நாள் வந்து பிஜேபி தான் அதை ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கு. ஸோ அப்படிங்கிற ஒரு டாக் ஒன்று மக்கள் மத்தியில் இருக்கு. அது எப்படின்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் போகிறாரு கரூருக்கு அந்த சிபிஐ அட்டென்ட் பண்ணுறாரு. ஜனநாயகனுக்கு ஒரு நாள் இருக்காரு. ஜனநாயகம் வந்து அந்த டிஸ்கஸ் பண்ணுறாரு, வராரு. ஜனநாயகத்தை கொலையை பண்ணாரு. ஒரு சில விஷயங்கள் சரியாக இல்லை, இராணுவத்தை பற்றியோ இந்திய கொடியை பற்றியோ சில விஷயங்கள் இருக்குது. அந்த மாற்றுன்னு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி கூட நம்ம எடுத்துக்கலாம்ல. அது வந்து அதை மாற்றிட்டு அந்த மாற்றங்களை மட்டும் பண்ணிட்டா ஒருவேளை கொடுப்பாங்க. குட் பி அரசியல் இருந்தால் மேபி அரசியல் இருக்கலாம். அப்படி இருந்தால் கூட இதெல்லாம் ஒரு அரசியலா? நான் இன்னொருத்தர் சொன்னார் பாருங்க, நான் வந்து இதையும் விட்டுட்டு நான் போய் இந்த பக்கம் சேர்ந்தேன்னா நான் ஒரு தாய்க்கு பிறந்தவன் இல்லை, ஒரு அப்பனுக்கு பிறந்தவன் இல்லை என்னமோ ஒருத்தர் சொல்லி டப்புன்னு 2 மாதத்துல அங்கே போய் விழுந்துட்டாரு வைக்கோண்ணே. அப்படிப்பட்ட ஒரு கம்ப்ளீட் டேர்ன் அரவுண்ட் சமரசம் இல்லாத விஷயம் தானே. ஒரு படத்துக்கு அவர் ட்ரை பண்ணுறாரு. சரி, இதில் வந்து ஒரு நண்பர் வராங்க, அதுலேயும் ஹெல்ப் பண்ணுறாங்க. அவங்க வந்து அதை பண்ணியிருக்கலாம், என்ன வேணால் கெஸ் பண்ணலாம். அது வந்து ஒரு பெரிய குற்றச்சாட்டாக எனக்கு தோணலை. ஓகே, கேட்பாங்க ஃபர்ஸ்ட் டே நான் போய் பார்க்கணும், டிக்கெட் இருக்க டாக்டர் இவங்க தான் கேட்பாங்க.
ஓகே. ஏன்னா அழுத்தம் தெரிவிக்கப்படுது அப்படின்னு மக்கள் சொல்லிக்கிட்டே இருக்காங்களே, விஜய்க்கு அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க, அவங்கள சேர சொல்லுங்கங்கிறாங்க, அவர் சேர மாட்டேங்கிறாரு, அதனால அவங்களுக்கு சர்டிஃபிகேட் தர மாட்டாங்க அப்படிங்கிற மக்களுடைய கருத்து வந்துகிட்டே இருக்குல்ல. எல்லா மேஜர் பார்ட்டிஸும் சதீஷ் வந்து சேருங்கன்னா சொல்றாங்க. ஓகே. ஸோ எல்லா பார்ட்டிஸ் சொல்றதும் சொல்றாங்க. ஆனா இங்க சொல்ற ஆளு ஒரு பெரிய ஆளு. ஸோ அதை வச்சு நம்ம பெருசா ஒரு ரெண்டு பக்கமும் பெருசா தப்பு சொல்ல முடியாது. ஓகே ஓகே. அண்ட் இன்னொரு விஷயம் இருக்குல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே இப்போ சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாலுமே இனிமே படம் ரிலீஸ் ஆகுதா இல்லையாங்கிறது எலெக்ஷன் கமிஷன் கையில் தான் இருக்குது. கரெக்ட். ஏன்னா டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கு இங்கே டிவிகே தரப்புலேருந்து விஜய் தரப்புலேருந்து ப்ரொடக்ஷன் சைடு வந்து போயிட்டு எலெக்ஷன்ஸ் கமிஷன்கிட்ட போயிட்டு பேசணும். பேசி அவங்க ஓகே சொன்னால் படம் ரிலீஸ் ஆகுமா இல்லை அதுக்கு என்னென்ன ரூல்ஸ் இருக்குது? ஆக்சுவலாக சின்ஸ் ஹீஸ் ஒரு மேஜர் ரோல் இஸ் பிளேயிங் இந்த பாலிடிக்ஸ். ஸோ அது ஓகேன்னு வந்தால் கூட என்னது கணிப்புப்படி அதாவது எலெக்ஷன் கமிஷன் எப்போ செட்டில் ஆகும்னா விஜய் வந்து வேட்பாளர்னு சொன்னால் அது அப்போ ரிலீஸ் பண்ண முடியாது. ஓகே. ரிலீஸ் பண்ண முடியாது வாய்ப்பே இல்லை. அவங்க போய் பேசினா ஆனால் அவர் வேட்பாளர்னு சொல்கிறதுக்கு முன்னால் ரிலீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அது வந்து கிரே ஜோன். அப்படி பார்த்தா நெக்ஸ்ட் வீக்கா? ஆமாம், உடனே ரிலீஸ் ஆகலாம். அதுக்கு முன்னாடி ஏன்னா அவர் வந்து வேணும்னே தன்னுடைய வேட்பாளரை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்து இங்கே வந்து எனக்கு போட்டு அப்புறம் அவர் பண்ண வேட்பாளராக வெளில அறிவிச்சிக்கலாம். அப்படி வேட்பாளராக அறிவிச்சிட்டு அப்புறம் ஒரு மனுஷன் வந்து பண்ண முடியாதுங்கிறது எலெக்ஷன் கமிஷன். ஓகே. நானே இப்போ முதல் வாட்டி தான் நான் இதெல்லாம் படிச்சுட்டு இருக்கேன். பட் டெஃபினட்டாக வேட்பாளர் ஆகிறதுக்கு முன்னால் நீங்கள் பண்ணுறதெல்லாம் பண்ணிகிட்டே இருக்கலாம். மற்றபடி அவர் கட்சி தலைவராக இருக்கிறது பிரச்சனை கிடையாது. வேட்பாளராக இருக்கும் பட்சத்தில் இந்த நான்ஸ்குள்ளெல்லாம் கரெக்ட். ஆனால் இன்னொரு விஷயம் இருக்குல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் இதை முன்னாடியே ரிலீஸ் பண்ணியிருந்தா பிஜேபிக்கு ஒரு பெரிய இம்பாக்டாக இருந்திருக்காது. எலெக்ஷன் டைமில் ரிலீஸ் பண்ணும்போது ஒரு இம்பாக்ட் இருக்கும், இந்த படத்துடைய ப்ரொபகண்டா வந்து ஒரு இம்பாக்ட் கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு டாக் வந்து மக்கள் மத்தியில் இருக்கே. அதை நீங்கள் எப்படி பார்க்கலாம்? அது வந்து நல்ல அரசியல் தாங்க. அதாவது யூஸிங் அவைலபிள் ஒவ்வொரு கார்டையும் சீட்டையும் ஒரு துருப்பு சீட்டாக நம்ம பயன்படுத்துறது தான். யார் பாஜக ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. பட் ஐ திங்க் வேறு யார் அந்த பொசிஷனில் இருந்தாலும் திமுக அதிமுக யாராக இருந்தாலும் அதை அப்படி தான் பண்ணியிருப்பாங்க. ஓகே. அண்ட் சிபிஐ விசாரணை இதுக்கு வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, எலெக்ஷன் டேட் அறிவிச்சிட்டாங்க, எலெக்ஷன் வேலைகள் இருக்கிறதுனால என்னாட்டி அங்கே வர முடியாது, சென்னையில் நான் ஆஜராகிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் கடிதம் கொடுத்ததா ஒரு தகவல் வந்திருக்கு. அதை அதை 2 தகவல் இருக்குது. அதை வந்து சிபிஐ தரப்பில் அக்செப்ட் பண்ணியிருக்காங்கன்னு ஒரு தகவல் வந்திருக்கு. இன்னொன்று என்ன அப்படின்னா இல்லை அக்செப்ட் பண்ணல அப்படிங்கிறது எது உண்மை, அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா? நானே வந்து பேப்பரில் படித்த அது வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க, இங்கே கூட ஆஜராகலாம். அதாவது எலெக்ஷன் டைம் அப்போ சொன்னால் போல் நான் வந்து இங்கே சுற்றிட்டு இருக்கணும். அதே சமயத்தில் இந்த இன்வெஸ்டிகேஷனில் வந்து எந்தவித ஒரு பிளாக்கும் இருக்கக்கூடாது, தடங்கள் இருக்கக்கூடாது. அதனால் நான் இங்கே வந்து என் வேலைக்கு நடுவில் இங்கே பண்ணுறேன்னு அவர் எழுதி கொடுத்ததாகவும் நியூஸ் பேப்பரில் நான் படித்த வந்து இந்த மாதிரி பரவாயில்லை, இந்த எலெக்ஷன் முடிக்கிற வரைக்கும் இந்த 1.5 மாதத்தில் 2 ஹியரிங்கோ 3 ஹியரிங் எவ்வளோ வந்து நீங்கள் இங்கேயே வரலான்னு அவங்க போட்டுதாங்க நான் படித்தேன். பட் இங்கே ஒரே விஷயம் வந்து பாஜக வந்து சிபிஐ போட்டு தூக்குடான்னு சொல்லலை. யார் சிபிஐக்கு கேட்டது? விஜய். மாநில அரசு மேலே போதிய அளவுக்கு நம்பிக்கை இல்லாமல் போதிய அளவுக்கு அந்த புலனாய்வு செய்ய மாட்டாங்க அவர் சந்தேகப்பட்டு அதுக்கு பதிலாக அவர் தான் பப்ளிக் ஸ்டேட்மெண்ட்டாக பொதுவெளியில் வந்து எனக்கு சிபிஐ வேணும் கத்தி சிபிஐ கொண்டு வந்தது விஜய் தான். ஸோ என்னமோ பாஜக அதுவும் பிளான் பண்ணி அழுத்தம் பண்ணதுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அது தப்பு. அவர் தான் கேட்டார். ஏன்னா இதான் நான் சொல்லிட்டு இருந்தேன், சாணக்கியா சொன்னார், 2 எதிரி இவனுக்கு இருந்தால் இதுதான் பிரச்சனை. மாநில அரசு எதிரின்னு நினச்சி அவங்க ஒழுங்காக அதை பண்ணல, ஒழுங்காக பரிசோதனை பண்ணல, புலனாய்வு பண்ணல நினைக்கிறீங்க. அப்போ நீங்கள் வந்து மத்திய அரசுக்கு போகணும். மத்திய அரசு மாநில அரசு 2 பேரும் நான் ஒரே டைமில் சண்டை போடுவேன். ஒருத்தர் அரசியல் எதிரி, ஒருத்தர் வந்து கொள்கை எதிரின்னா இதுதான் ஆகும். ஓகே. ஸோ அவர் தான் கேட்டிருக்காரு. அதே போல் நிறைய பேர் சொன்னாங்க வேணும்னே தாமதம் செய்கிறாங்க. எங்கெங்க சிபிஐ வந்து 2 வாரம் 3 வாரத்தில் முடிச்சாங்க. சிபிஐன்னு வந்தாலே அது 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் தான் ஆகும். அவங்களுக்கு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்குது, ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது. ஸோ இட்ஸ் டேக்கிங் அ லாங் டைம். ஸோ இவர் தான் கேட்டார். அவங்க எவ்வளோ டைம் எடுக்குதோ அவங்க எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ இதை போய் 2க்கும் பாஜக மேலே எந்த விதமான ஒரு பிளேம் போடுறதும் அவ்வளவு சரியாக இருக்காது. புரியுது. ஏன்னா இப்போ இதுவே இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்டிஏ கூட்டணிக்குள்ளே டிவிக்கே போயிட்டு அப்படின்னா இந்த கரூர் இஷ்யூவும் அந்த சிபிஐ விசாரணையும் அப்படியே முடிஞ்சிருவோம், இதுக்கு மேலே அதை பற்றி பெருசாக டாக் இருக்காது, பெருசாக விஜய்க்கு குறைத்தல் கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு டாக் இருக்காது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எல்லாம் டாக் தாங்க. நிஜமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட் ஆஃப் த டீம்னு ஒரு போகிறாரு, நிச்சயமாக இந்த ஜனநாயகம் வந்துடும், அது பிரச்சனையே இருக்காது. வந்துடும் ஜனநாயகம். எப்படியுமே யாரும் அது பர்மனெண்ட்டாக பேன் பண்ண போகிறோம்னு யாரும் சொல்லலையே. இல்லை, இப்போ வந்துடுங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான வேர்ட் அண்ட் ஸ்ட்ராங்கான டெசிஷன்ஸ் எல்லா சைட்லேருந்து வரப்படுது இல்லை. கொஞ்சம் ஓகே படம் வந்துடும்பா,
ஏன்னா இவங்க என்டிஏ கூட்டணிக்குள்ளே போகிறாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது ஓகே ஃபைனலாக பிஜேபி இவ்வளோ நாள் ஸ்டாப் பண்ணி வச்சுருந்துருக்காங்க. அதாவது திமுக பண்ணுற ஒரு 10 மடங்குல 1 மடங்கு தான் பாஜக பண்ணுறாங்க. ஆனால் யோசிச்சு பண்ணுறாங்க. ஆனால் அதை வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமா எல்லாரும் எடுக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு துரோகம், மக்களுக்கு துரோகம் பண்ணுதுன்னா விஜய் எந்த துரோகமும் பண்ணல மக்களுக்கு. கமல்ஹாசன் அவனுக்கு பின்னாடி நம்பி வந்த லட்சக்கணக்கான மக்களுக்கு துரோகம் பண்ணி டப்புன்னு போய் எதிரி காலில் விழுந்தாச்சு. அவ்வளோதான். எனக்கு ராஜ்யசபா சீட்டு கூட, எனக்கு 3 எம்எல்ஏ கூட, இவ்வளோ காசு கூட, 2-3 பணம் எடுத்து முடிஞ்சது. அதாவது இவ்வளவு மக்களுடைய அன்பு ஆதரவு எல்லாமே கொண்டு போய் ஒருத்தர் எதிரி காலில் போட்டான். விஜய் அது மாதிரி பண்ணலையே. விஜய் என்ன தப்பு பண்ணலாம்? அதே மாதிரி பாஜக என்ன பண்ணுது? நம்ம சிபிஐக்கு கூப்பிடுறோம், அவங்க வராங்க. ஜனநாயகத்துக்கு சென்சார் போர்டுக்கு போடுறோம், அதை ரிலீஸ் பண்ணுறாங்க. நான் என்ன கேள்விப்பட்டேன், இன்னைக்கு நான் யாரும் சொல்லிட்டு இருந்தாங்க என்கிட்ட, திமுகவே எலெக்ஷன் கமிஷன் போட்டு ஜனநாயகத்துக்கு ரிலீஸ் பண்ணக்கூடாது, இந்த டைமில் இப்படி வரலான்னு போட்டு ஸ்டேக்கு கூட திமுக கூட்டணியில் இருக்கிறவங்க யார் வேணால் போடலாம், பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் மாதிரி போட்டு அது கூட நடக்கலாம். இட்ஸ் ஆல் பார்ட் ஆஃப் பாலிடிக்ஸ். அப்படி வந்தால் எப்படி முடிவு போகுதுன்னு நம்ம பார்க்கணும். ஆனால் ஜனநாயகன் படத்தை ஒரு ப்ரொபகண்டா படமாக பிஜேபி கையில் எடுத்துக்கும். ஆமாம், இது விஜய் வந்து என்டிஏக்குள்ளே வந்தால், அப்போ விஜய் தனியாக நின்று, நான் தனியாக நின்று 230 நாள் இதில் நான் போராடுறேன், தனியாக ஒரு விஜய் என்ற நான் போராடுறேன்னு சொன்னால், அது பாஜக அந்த ஜனநாயகம் கையில் எடுத்து ஓட்டு அங்கே தானே போகுது. ஆனால் நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா ஆஃப்டர் எலெக்ஷன் கூட்டணி வரும்ல, ஆந்திர பிரதேசில் நடந்த மாதிரி அதுக்கான பாசிபிலிட்டிஸுமே இருக்குது. ஸோ 2 டாக் போகுது. ஒரு டாக் வந்து இப்போவே அலைன்ஸ்குள்ளே வருது, ஆர்எல்ஸ் ஆஃப்டர் எலெக்ஷன் உங்களோட ஓட் பேங்க் என்னன்னு பார்த்துங்க, பார்த்துட்டு ஆஃப்டர் எலெக்ஷன் நீங்கள் கூட்டணிக்குள்ளே வாங்க, அப்படி போகுமா? அதாவது இப்போ ஆந்திராவில் என்ன நடந்துச்சு, இந்த ஸ்விங் ஆயிடுச்சு. அதுக்குள்ளே எல்லாரும் வைஎஸ்ஆர் குரூப்ல இருந்து, ஆமாம் வைஎஸ்ஆர் குரூப்ல இருந்து எல்லாம் இந்த பக்கம் சந்திரபாபு நாயுடுக்கு வரப்போதுன்னு வந்துருச்சு. அந்த சமயத்தில் இவரும் வராரு, இவரும் ஒரு நல்ல கை கொடுக்குறாரு. யாரு? பவன் கல்யாண். இங்கே வந்து அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் வந்து திமுக வந்து ஒரு பெரிய ஸ்விங் ஆகி எல்லா ஏடிஎம்கேக்கு போகிறாங்க. அந்த மாதிரி அந்த ஸ்விங் இல்லை இந்த முறை. ஓகே, அங்கே ஆந்திர பிரதேசில் இருந்த மாதிரி. ஓகே, இப்போ அப்போனா இந்த எலெக்ஷனில் கீ பிளேயராக இருக்கக்கூடியது விஜய் தான். கேன் பி a key player. Therefore ஜனநாயகம் கேன் பி a key. கீ பிளேயர். அவருக்கு எடுக்க வேண்டிய 18% ஓட்டு, 16% ஓட்டு எடுக்கிறாரு. தியரட்டிக்கலி, ஐ ஆம் டாக்கிங் தியரட்டிக்கலி. ஜனநாயக படம் கரெக்டாக வந்து ரிலீஸ் பண்ணால் அந்த இன்னும் ஒரு 3%, 4%னா, போன வாட்டி நான் சொன்ன எலெக்ஷன் வித்தியாசமே 3.5% தான். ஒரு 3-4% அதனால ஒரு பூஸ்ட் வந்துச்சுனாலும் 20% போயிடும், 22% போயிடும். ஸோ ஜனநாயகம் அந்த படம் வந்து கேன் பி அ கேம் சேஞ்சர். அப்படியா? ஓகே, ஸோ அப்போ நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா ஓகே 19ஆம் தேதி, 19 நாளைக்கு ரைட், கேம் சேஞ்சர் ஒரு டப்பா படம் வந்துச்சு சதீஷ். அது சங்கர் யாரோ எடுத்தாங்க, அது டப்பா படமாக இருக்கலாம். ஆனால் ஜனநாயகம் படம் தான் நிஜமாக கேம் சேஞ்சராக இருக்க போகுது. ஸோ 19ஆம் தேதி ஆல்மோஸ்ட் இன்னும் ஒரு 2 days இருக்குது, ரைட்? ஆமாம். ஸோ அப்படிங்கும்போது 19ஆம் தேதி அனௌன்ஸ் பண்ணுறாங்க சர்டிஃபிகேட், ஓகே உங்களுக்கு வந்து சென்சார் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டோம் அப்படின்னா அப்கமிங் வீக்கில் படத்தை ரிலீஸ் பண்ணிடுவாங்க. டெஃபினட்டாக எலெக்ஷன் கமிஷன் ஹேஸ் டு லுக் அட் இட். ஓகே, ஏன்னா இந்த வாட்டி கொஞ்சம் ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் மாற்றங்களும் பண்ணியிருக்காங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். ஓகே, எலெக்ஷன் கமிஷன் வந்து பண்ணாதேன்னு சொன்னால், சரி நீங்கள் எல்லாம் வெயிட் பண்ணுங்கள், ஒரு மாதத்துக்கு அப்புறம் தான் பண்ணும் வரும்னு சொல்லுவாங்க. தவிர இதை போட்டு அந்த எலெக்ஷன் கமிஷனில் கலெக்ட் ஆகி அந்த அப்படி டைவர்ஷன் ஆகிடும். எங்க தமிழ்நாடு மக்களுக்கு வந்து தேர்தலோட ஜனநாயகத்தில் தான் இன்ட்ரெஸ்ட் போயிடும். அப்படியே ஒரு வாரம் 10 நாள் எல்லாம் தேர்தலுக்குள்ள கூட்டம் இருக்காது, எல்லாம் தேட்டரில் தான் கூட்டம் இருக்கும். ஸோ அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல. இப்போ 2 விஷயம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஓகே படம் வந்துருச்சு அப்படின்னா அந்த படத்துடைய கான்செப்டை பிரபகண்டாவாக டிவிக்கு எடுத்துப்பாங்க, ஏடிஎம்கே எடுத்துப்பாங்க, பிஜேபி எடுத்துப்பாங்க, ரைட்டுங்களா? கூட்டணி ஆகும் பட்சத்தில் அப்படின்னா டிவிக்கு அதை பிரபகண்டா எடுத்துப்பாங்க. ஃபைனலாக வந்து அது அலைன்ஸ்குள்ளே வரப்போகுது அப்படின்னு விட்டாங்க. எண்ட் ஆஃப் த டே டிவிக்கே என்ன அலைன்ஸ் அப்படிதான் அந்த அந்த திசையில தான் போயிட்டு இருக்கு. ஓகே ஓகே, ஏன்னா இப்போ ஒருத்தர் வந்து கடந்த 30 வருஷம் இப்படிதான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க, இந்த டைம் இப்படி பண்ணுவாங்கன்னு சொல்றதுக்கு ஒரு பிரசிடென்ட் இருக்கணும். அந்த பிரசிடென்ட் நம்மளுக்கு இல்லையே. முதல் முறை எல்லாரும் இந்த பார்ட்டி பார்க்குறோம், முதல் முறை விஜய் இப்படி பார்க்குறோம், முதல் முறை விஜயோடைய ஆதரவாளர்கள் அந்த சுற்றி இருக்கிற இந்த உள்வட்டத்தை பார்க்குறோம். அவங்க அதனால தான் யாராலையும் கெஸ் பண்ண முடியல, ஏன்னா அவங்களுடைய பேட்டர்னே இல்லை. இப்போ திமுக, அதிமுக, பாஜக கூட ஒரு பேட்டர்ன் இருக்கு, நோ பேட்டர்ன்ஸ். அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்க, அந்த டாப் இது இப்படி பண்ணலாம்ங்கிறாங்க. அதனால தான் யாரும் இப்படி தான் பண்ணுவாங்க அப்படி தான் பண்ணுவாங்கன்னு சொன்னால் அது கொஞ்சம் எப்படி அது மாதிரி சொல்ல முடியும், டிபாக்குன்னு சொல்லுவேன் சென்னை பாஷையில். ஓகே, அண்ட் பவன் கல்யாண் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க, என்ன அப்படின்னா, நானுமே என்டிஏ கூட்டணியில் தான் இருக்கேன், என்னுடைய ஓஜி படத்துக்கு வந்து யூஏ சர்டிஃபிகேட் கேட்டோம், பட் தரல, ஏ சர்டிஃபிகேட் தான் தராங்க. ஸோ இந்த கூட்டணிக்கும் சென்சார் போர்டுடைய செயல்பாடுக்கும் எந்த வகையிலையும் ஒத்து போகாது, அது எதுவும் பண்ணவும் முடியாது. சென்சார் போர்டு வேறு,
பிஜேபி கூட்டணிங்கிறது வேற, இதில் வச்சு நம்ம வந்து சர்டிஃபிகேட் வாங்கிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. பட் நீங்கள் சொல்கிற இப்போ நடக்கிறத பார்க்கும்போது அது ஒருவேளை பொய்யா இருக்குமோ அப்படிங்கிற ஒரு மக்கள் கருத்தும் உள்ளே வருது இல்லை? அது நீங்கள் இல்லை, பவன் கல்யாண் சொன்னது பொய்யா இருக்க முடியாது. டெல் யூ வை. ஓகே. ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு பெரிய படம் அந்த தே கால் மீ ஓஜி. ஆமாம். அதோடைய மேக்கிங்கே இன்னும் 250 கோடி 300 கோடி ஆச்சு. அதனால அது ஒரு பெரிய அப்பேற்பட்ட சூப்பர் ஹிட்டாக இருந்தால் கூட ஃபைனான்ஷியலி 30 கோடி 50 கோடி இழந்தாங்க, தோல்வி அடைந்துச்சு. அப்படின்னா அது யூஏயா இருந்து யங்ஸ்டர்ஸ் எல்லாம் பார்க்க முடிஞ்சுன்னா என்ன மாதிரி பிச்சுட்டு போயிருக்கும். ஸோ அவருடைய அது ஒரு சிக்னிஃபிகண்ட் டிஃப்ரென்ஸை பண்ணுச்சு. ஸோ அவருக்கே கொடுக்கலன்னு இப்போ தான் நான் கேள்விப்படுறேன். பவன் கல்யாணம் சொன்னது ரொம்ப ஒரு உண்மையை வெளிக்கொண்டு கொடுத்துருக்காரு. அப்படின்னா இந்த இராணுவம், இந்திய கொடி, எந்த விஷயத்துக்கெல்லாம் அப்ஜெக்ஷன் இருந்துச்சோ அந்த ஆட்சேபம் தெரிவித்த விஷயத்துக்கெல்லாம் இவர் பண்ணிட்டாருன்னா செட் ஆகிடும். ஓகே. பட் எலெக்ஷன் கமிஷன் ஹேஸ் டு பர்மிட் தட். ஓகே ஓகே, பெரிய விஷயம் ஆகிடும். எலெக்ஷன் கமிஷன் ஹேஸ் டு பர்மிட், இல்லைனா வந்து அந்த எலெக்ஷனே ஒரு பக்கம் இழுத்துட்டு போயிடும். அண்ட் சிபிஐ விசாரணை சென்னையில் ஆஜராகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்கு, அதை அக்செப்டும் பண்ணிப்பாங்க. ஓகே. அதாவது இது எல்லாமே அலையன்ஸ்குள்ளே வந்தால் இவருக்கு கொஞ்சம் அப்படி கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். நான் நினைக்கிறேன் இந்த அலையன்ஸ்குள்ளே வரலைன்னா கூட ரிலீஃப் பண்ணுவாங்களா? சிபிஐயில் வர்றது, அதில் இங்கே வந்து எடுக்கிறது கொஞ்சம் ஒரு மனிதாபிமான விஷயம் தானே. ஒரு வாட்டி இங்கே வா படுவா அப்படிலாம் சொல்ல மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். படம் ரிலீஸ் வந்து சென்சார் போர்டோட பாஜகவோட எலெக்ஷன் கமிஷன் முடிவெடுக்கிறது தான். அந்த எலெக்ஷன் கமிஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சுதந்திரமான ஒரு சங்கம், அது இண்டிபெண்டன்ட் பாடி. சும்மா இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்க அடிச்சு தூக்கிலாம் சொல்ல மாட்டாங்க. ஐ திங்க் ராகுல் காந்தி ஒன்ஸ் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன், அந்த நிறைய ஓட்டர்ஸோடைய லிஸ்டெல்லாம் எடுத்து எலெக்ஷன் கமிஷன் ஆல்சோ இன் பாஜக அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. அவர் வந்து நான் சொன்னேன் லஷ்கர் இ தொய்பா இஸ் வித் ராஜீவ் காந்தி, ஜெய்ஷ் இ முகமது இஸ் வித் ராஜீவ் காந்தி, நான் வித் ராகுல் காந்தி. ஐ வில் சே, என்னை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸோட பாஜக தான் தேச பக்தர்கள், அவங்க மோர் யூனோ பக்கத்து வீட்டுக்காரன் பக்தர்கள். ஸோ எலெக்ஷன் கமிஷனுங்கிறது பல முறை மத்திய அரசுக்கு நேர் எதிராக இல்லை பண்ண முடியாது அடிச்சு சொல்லியிருக்காங்க. ஓகே. டிஎன் சேஷன் பண்ணியிருக்காரு, கிருஷ்ணமூர்த்தி பண்ணியிருக்காரு, பல மாதிரி பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ அதில் அந்த ப்ளே பண்ணவே முடியாது. பண்ணலாம், ஆனால் யூஸ்வலாக பண்ண மாட்டாங்க. ஓகே. யாரும் அவங்களுடைய பொம்மைகள் இவர்கள் எலெக்ஷன் கமிஷனை பற்றி மட்டும் சொல்ல மாட்டாங்க. எலெக்ஷன் வந்து ஒரு ஜனநாயகத்துடைய அடிப்படை, அதை காப்பாற்றிட்டு இருக்கிறாங்க. ஓகே. ஏன்னா இது எல்லாமே மக்கள் தொடர்ச்சியாக இதை ஒரு சோஷியல் மீடியாவில் பேசிக்கிட்டே இருக்காங்க இதை பற்றி. இல்லை எலெக்ஷன் கமிஷன் அப்படிங்கிறது வந்து பாஜக கையில் இருக்குது அப்படிங்கிறத மக்கள் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் மக்கள்கிட்ட கேளுங்க, ஏதாவது ஒரு விஷயமாவது ஸ்ட்ரெயிட்டாக போலீஸே வேஸ்ட்டுப்பா, டாக்டர்ஸே அவங்க வேஸ்ட்டுப்பா, பிடபிள்யூடி அது அவங்க போலீஸ், இது இடி அது அவங்களோட ஆள், ராணுவம் அவங்க ஆள், எலெக்ஷன் கமிஷன் அப்படின்னா யாருமே நல்லவனே இல்லையா? அப்போ எல்லாமே எல்லா விஷயத்துலையும் எல்லா அரசுலையும் கெட்டவங்களா? அப்போ கலியுகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம். நல்லவங்களும் இருக்கிறாங்க, நல்லவங்க இருக்கிறாங்க, உலகம் சுற்றிட்டு இருக்கு. எல்லா துறையிலையும் நல்லவர்கள் இருக்கின்றார்கள் என்கிற ஒரு நம்பிக்கையோடு வாழணும். அதனால தான் ஸ்ரீராமர் கதையை படிக்கிறோம், ஸ்ரீகிருஷ்ணன் கதையை படிக்கிறோம். என்னமோ அந்த சோஷியல் மீடியாவில் எல்லாமே எதிர்மறையாக போயிருக்கு. இதுவா எல்லாம் ஒரு சிரிப்பாங்க, அவங்க அப்படிதான், அவங்க அப்படிதான். அதாவது ஒன்றுமே படிக்காத வெறும் வாட்ஸ்அப்பில் படித்தவங்க ஆள் மட்டும் எல்லாரை பற்றியும் அவருக்கு தெரியுமா, எல்லாரும் கெட்டவங்களாம். எலெக்ஷன் கமிஷனர் இருந்து ரா ஏஜென்ட் வரைக்கும், சிபிஐ வரைக்கும், எல்லா வரைக்கும். அதுதான் எப்படிங்க? கொஞ்சம் மக்கள் மனிதர்களையும் மனிதத்துவத்தையும் கொஞ்சம் நம்பணும். ஓகே. ஸோ ஃபைனலாக டிவிக்கே பிஜேபி கையில், ஐ மீன் பிஜேபியோட அலையன்ஸ்குள்ளே வந்துட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் ரிலாக்ஸாக இந்த எலெக்ஷனை மூவ் ஆன் பண்ணலாம். கரெக்ட். இல்லைன்னா நிறைய நெருக்கடிகள் டஃப்பாக இருக்கும், ரொம்ப டஃப்பாக இருக்கும். புரியுது சார். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். உங்களோட வேல்யூபிளான டைம் எங்களுக்கு கொடுத்ததுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி. ஸோ நைஸ். தேங்க்யூ சதீஷ். நேயர்களுக்கும் நன்றி. வணக்கம்.